நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, இப்ப என் மனசு பூரா அந்த ஒரு கனவு மட்டும்தான் இருக்கு. நீங்களும் அதே மாதிரி ஒரு பெரிய ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கணும். உங்களை பார்க்கணும்னு ஏகப்பட்ட பேர் அந்த ஆபீஸ்க்கு வெளியே காத்துட்டு நிக்கணும். அதை நேரில் பார்க்கறதே என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய நாள் சந்தியா. ரொம்ப அழகான ஒரு கனவு இது. சந்தியா, உங்களுக்கு தெரியுமா, நான் டிஎஸ்பி சாரோட சேர்ந்து வெளியே வந்தப்போ எல்லாருமே அவருக்கு சல்யூட் அடிச்சாங்க. சந்தியா, என்னோட விருப்பம் என்னன்னா உங்களை பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கணும். சந்தியா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஐபிஎஸ் பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? எனக்கு தெரியும். ஐபிஎஸ் பரீட்சை எழுதணும்னா ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு படிக்கணும். அம்மா சந்தியா, நல்லா படிமா. நீ கலெக்டர் ஆக, நீ பெரிய போலீஸ் ஆபீசர் ஆக. சரி, ஓகேப்பா. இப்ப நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் கண்டிப்பா பெரிய போலீஸ் ஆபீசர் ஆக போறேன். என்ன சந்தியா, உங்க அப்பா அம்மாவோட கனவு கூட இதானே? அதுவும் இல்லாம சந்தியா, இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்ட போதும் நீங்களும் அதே மாதிரி யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கலாம். உங்க கனவு நிச்சயமா நிறைவேறும் சந்தியா. அது நம்ம கனவு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நம்மளை தடுக்க முடியாது. யார் நினைச்சாலும் முடியாது. எப்பவும் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். எல்லா பிரச்சனைகளையும் தோக்கடிக்கலாம். சரியா? இந்த வார்த்தையை நான் காப்பாத்துவேன். என்ன விஷயம் சரோஜா? இன்னைக்கு உன்னோட முகத்துல ஏதோ வித்தியாசமான உணர்ச்சி தெரியுது. சூர்யாவுக்கு ₹1,00,000 வரைக்கும் நஷ்டமாயிருக்கு. அவனுக்கு கெட்ட பேர் வேற ஏற்பட்டிருக்கு. அந்த கவலை இல்லாம இருக்குமா? ஆனா சரோஜா, ஆனா உன் முகத்தை பார்க்கும் போது கவலைப்படுற மாதிரி எனக்கு தோணலையே. இப்ப நீ ரொம்பவே அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, உன் தலையில இருந்து பெரிய சுமை இறங்கின மாதிரி தோணுது. நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான். இந்த வீட்ல இவ்ளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் சவிதாவோட கல்யாணத்துல எந்த பிரச்சனையுமே வரல. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு நினைச்சேன். அந்த கடவுளோட அருளால எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. சம்பந்தி அம்மா எதுவுமே சொல்லல. என்னாச்சுங்க?
ஏன் அப்படி பாக்குறீங்க? சரோஜா, புருஷ பொண்டாட்டி எத்தனையோ வருஷங்களா சேர்ந்து இருக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அது என்ன தெரியுமா? நான் சொல்றேன் கேளு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவும் சொல்லிக்கலனாலும் அவங்க கண்ணை பார்த்தாலே எல்லா விஷயங்களும் எதிர இருக்கிறவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும். இத்தனை வருஷங்கள் சேர்ந்து இருந்ததுக்கு இது கூட நடக்கலன்னா எப்படி? இன்னைக்கு எனக்கு என்ன தோணுது தெரியுமா சரோஜா? உன்னை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு நல்லா தெளிவா தெரியுது. உன்னோட வாய் வேற எதையோ சொல்லுது, ஆனா உன் கண்ணு வேற எதையோ சொல்லுது. இப்பெல்லாம் எனக்கு என்ன தெரியுமா தோணுது? உங்க பீடால ஏதோ போதை மருந்து கலந்து சாப்பிடுறீங்கன்னு தோணுது. அதனாலதான் இப்படி அர்த்தமே இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. என் மனசுல என்ன இருந்ததோ அத நான் வெளிப்படையா சொல்லிட்டேன். இல்ல சரோஜா, உன்னோட சந்தோஷம் சவிதா கல்யாணம் நின்னு போச்சுங்கிறதுக்காக இல்ல. நான் சொல்லட்டுமா? சந்தியா மருமகளோட அந்த 2 பானைகள் உடைஞ்சதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ சந்தோஷமா இருக்க. ஏன் நீ சந்தோஷமா இருக்க மாட்ட? இன்னும் ஒரு பானை மட்டும்தானே மிச்சமா இருக்கு. அந்த பானை உடைஞ்சதும் சந்தியா மருமக பெரிய போலீஸ் ஆகணுங்கிற கனவையும் நீ உடைச்சிருவ சரோஜா. சரோஜா, எப்பவும் பெத்த பிள்ளைங்க கிட்ட உண்மையை சொல்லுங்க உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ற நீயே இன்னைக்கு என்கிட்ட போய் சொல்றல்ல? இப்ப கூட நீ சொல்றதா உண்மைன்னு சொல்ல போறியா? பதில் சொல்லு. இன்னைக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். சந்தியா, எனக்கு ஒரு கிளாஸ் பால் மட்டும் சூடா கொண்டு வாங்களேன். சரிங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரோஜா, கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லல. இப்ப சொல்லு. நான் உன்னோட புருஷன் சரோஜா. இந்த உரிமை கூட எனக்கு இல்லையா? என்கிட்ட நீ உண்மையதான் சொல்லணும். உன்னோட பொண்ணு சவிதாவோட கல்யாணம் நின்னு போகலன்னு நினைச்சுதான் சந்தோஷப்படுறியா? பதில் சொல்லு. கேக்குறேன்ல. நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நான் சந்தோஷப்படுறதுக்கு காரணம், நான் சந்தியாவுக்காக வச்ச அந்த 3 பானைகள்ல 2 பானைங்க உடைஞ்சதுதான் காரணம். இப்ப அந்த 3வது பானை மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அதுக்கப்புறம் சந்தியா இஷ்டப்படிதான் எல்லாத்தையும் செஞ்சாகணும். எப்பவுமே நான் என்னோட பையனுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்கணும்னு நினைச்சிருக்கேன். என் பிள்ளைக்கு எப்பவுமே அவன் பொண்டாட்டி சேவை செஞ்சுட்டு இருக்கணும். ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கல. திருட்டு பசங்களுக்கு பின்னால ஓடுற மருமக எனக்கு வேண்டாம். நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதனாலதான் இந்த விஷயத்துக்காக நான் சந்தோஷப்படுறேன். இந்த சவால் விஷயத்துல நான் எந்த ஏமாத்து வேலையும் செய்யல. உண்மையிலே எந்த உள்நோக்கமும் இல்லாம சந்தியாவால எதை செய்ய முடியுமோ அதை தான் நான் சவாலா கொடுத்தேன். இந்த 2 பானைகளும் கூட அவ தப்பு பண்ணதால மட்டும்தான் உடைஞ்சது. யாருமே என் விஷயத்துல என்ன கேள்வி கேட்கிற மாதிரி நான் நடந்துக்கலங்க. இத நினைச்சு கூட நான் சந்தோஷப்படுறேன். சரோஜா, உன் மனசாட்சி கிட்ட நீயே கேட்டுப்பாரு. ஓ சந்தியா மருமகளோட கனவை உடைச்சு பெத்த பிள்ளையோட மனசை கஷ்டப்படுத்தி அப்படி என்ன சந்தோஷங்களை அனுபவிக்க போற? இவ்வளவு பெரிய வீட்டுல அந்த சின்ன கனவுக்கு இடம் இல்லைன்னு சொல்ல வர்றியா? என்னங்க பேசுறீங்க நீங்க? சின்ன வயசுல என் புள்ள சூர்யாவுக்கு சாதாரண ஜுரம் வந்தா கூட அவ வைத்தியர் கொடுக்கிற கசப்பான மருந்த குடிக்க ரொம்பவே கஷ்டப்படுவான். மருந்த குடிக்க மாட்டேன்னு சொல்லுவான். இங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு இந்த கசப்பான மருந்த கொடுக்காதீங்கன்னு சொல்லுவான். குடிக்க மாட்டேன்னு அழுது அடம் பிடிப்பான். ஆனா எனக்கு நல்லா தெரியுங்க,
அந்த கசப்பான மருந்தை குடிச்சாதான் அவனோட ஜுரம் குறையும்னு தெரியும். அதே மாதிரிதான் இந்த விஷயமும். அவரோட பொண்டாட்டியோட கனவு உடைஞ்சு போயிடுச்சுன்னா என் புள்ள சூர்யா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுவான். அவ அதுக்காக இன்னைக்கு ரொம்ப அழுதுருப்பான்னு தெரியும். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. ஒருவேளை சந்தியா நாளைக்கு உண்மையிலே பெரிய போலீஸ் ஆபீசர் ஆயிட்டானா அதுக்கப்புறம் என் புள்ளையோட வாழ்க்கை நாசமா போயிடுங்க. இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என் புள்ளைய ஒரு நல்ல ஸ்வீட் கடைக்காரன்னு சொல்றாங்க. ஆனா நாளைக்கு எல்லாரும் அவனை ஒரு போலீஸ் ஆபீசரோட புருஷன்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க. இந்த விஷயம் எல்லாம் என் புள்ள சூர்யாவோட மென்மையான மனசை நிச்சயமா காயப்படுத்தும். அப்புறம் அவன் அப்படியே இடிஞ்சு போயிடுவாங்க. இல்ல, இந்த கனவுக்காக என்னால என்னோட புள்ளைய இழக்க முடியாதுங்க. இந்த கனவு இந்த குடும்பத்துக்கு கெடுதல் தான் செய்யும். அதனால இந்த கனவு நமக்கு வேண்டாங்க. இத நம்ம மறந்துதான் ஆகணும். என் புள்ள சூர்யாவோட சந்தோஷத்தை கெடுக்கிற எதையுமே நான் நடக்க விட மாட்டேன். ஒருவேளை சந்தியா பெரிய போலீஸ் ஆபீசர் ஆயிட்டான்னா அவளுக்கு பெரிய பேர் வரும், பெரிய பதவி கிடைக்கும், அவ வாழ்க்கையே மாறிடும். அப்புறம் எல்லாமே கை மீறி போயிடும். உங்களுக்கும் தெரியும் இல்லைங்க, பதவி புகழ் எல்லாம் கைக்கு வந்தா எல்லாமே மாறிடும். ஒருவேளை சந்தியா போலீஸ் ஆபீசர் ஆயிட்டான்னா அப்புறம் அவ முன்னாடியும் பின்னாடியும் நிறைய கான்ஸ்டபிள்களும் இன்ஸ்பெக்டர்களும் மேடம் மேடம்னு கூப்பிட்டுக்கிட்டே அவ பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னங்க பண்றது? அதுக்கப்புறமா அவ நம்ம கிட்ட வந்து சகஜமா பேச மாட்டாங்க. அவ பழைய சந்தியாவா இருக்க மாட்டா. அதுக்கப்புறம் இந்த மரியாதைகள் எல்லாம் அவளுக்கு கால் கட்டு மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது சரோஜா. குடும்பத்தோட மான மரியாதை எதையும் மதிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவ தலை நிமிந்து நடக்க ஆரம்பிச்சிடுவா. உங்களுக்கு தான் தெரியும்ல, ஒரு மருமகளை பார்த்து மத்த மருமகளும் ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களோட குணமும் மாற ஆரம்பிச்சிடும். இல்லைங்க, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு அப்படி ஒரு நிலைமைய நிச்சயம் நான் வரவிட மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இந்த வீட்டுல இருக்கிறவங்க என்னை பத்தி என்ன நினைச்சாலும் சரி, நான் இப்படிதான் பண்ணுவேன். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் இப்படிதான் இருப்பேன், நிச்சயமா மாற மாட்டேன். இந்த வீட்டோட முன்னோர்களுக்கு இருக்கிற பேரை யாரு கெடுக்கணும்னு நினைச்சாலும் அனுமதிக்க மாட்டேன். இந்த விஷயத்தை மட்டும் நீங்க தயவு செஞ்சு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னங்க பால்? சந்தியா, இந்த பால் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். இது எதுக்குன்னா, நீங்க பெரிய பெரிய புக்கில் படிக்க போறீங்கல்ல, அந்த புக்கில் முழுசா படிக்கணும்னா உங்க மூளை நல்லா தெம்பா இருக்கணும். அதனாலதான் எதுவும் பேசாம இந்த பால் குடிச்சிருங்க. கட கட கடன் குடிக்கிறீங்க, குடிச்சிட்டு பாடுங்க, சரியா? நீங்க முதல்ல பால் சாப்பிடுங்க. நீங்க பாருங்க சந்தியா, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். இப்போ உங்க மனசுல என்ன ஓடு தெரியுமா? நான் உங்க புருஷன் மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மா மாதிரி நடந்துக்கிறேன்னு உங்க மனசு சொல்லுதா? என்ன பண்ண சொல்றீங்க? நான் இப்படி இருந்தா ஆகணும்? குடிங்க சந்தியா. அட, இன்னொரு விஷயம் சொல்லுவா, நான் அப்படி செய்யறதும் ஏன் சுயநலத்துக்காதான். ஏன்னா நாளைக்கு நீங்க பெரிய போலீஸ் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் நல்ல பேர் தானே.
நான் நெஞ்ச நிமித்திட்டு சும்மா தலை நிமிர்ந்து நடந்து போவேன். பாக்குறவங்க எல்லாம் அங்க பாருங்க, சூர்யா வராரு, சந்தியாவோட ஹஸ்பண்ட் போறாருன்னு சொல்லி. அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சந்தியா. நான் உண்மையா சொல்றேன், நிச்சயமா ஒரு நாள் உங்களால எங்க எல்லாருக்கும் நல்ல பேர் வரப்போகுது. எல்லாருமே உங்களை பார்த்து பெருமைப்பட போறோம். இந்தாங்க சத்யா, இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு, அதை குடிச்சிருங்க. ஒருவேளை சந்தியா நாளைக்கு உண்மையிலே பெரிய போலீஸ் ஆபீசர் ஆயிட்டானா, அதுக்கப்புறம் என் பிள்ளையோட வாழ்க்கை நாசமா போயிடுங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என் பிள்ளைய ஒரு நல்ல ஸ்வீட் கடைக்காரன்னு சொல்றாங்க. நாளைக்கு எல்லாரும் அவனை ஒரு போலீஸ் ஆபீசரோட புருஷன் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க. ஒரு மருமகளை பார்த்து மற்ற மருமகளும் ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களோட குணமும் மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோங்க. இந்தாம்மா எடுத்துக்கோ. அத்தை, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? 2 நாளா நான் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அத்தை. கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இவரோட கடவுளை சீக்கிரமா ஆரம்பிக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தேன் அத்தை. இல்லையா கண்ணு? ஆமா மீனாட்சி, நீ நல்லது பண்ணதாலதான் இதெல்லாம் நடக்குது. என்ன மீனாட்சி, பிரசாதம் பண்ண சொன்னேனே, எல்லாம் பண்ணி வச்சிட்டியா? என்ன பிரசாதமா? இல்லாத, அது வந்து கண்ணு இருந்ததுனால. அத்தை, பிரசாதத்தை நான் தயார் பண்ணிட்டேன். இந்தாங்க. நானும் அத்தை பிரசாதம் இப்போ வந்துருந்தா சொல்லலாம்னு நினைச்சேன். ஏன்னா பிரசாதம் எப்போ ரெடி ஆயிடுச்சு. இல்ல அத்தை, அது வந்து என்னன்னா, நான் பிரீத்தி கிட்ட அப்பவே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன் அத்தை. அப்புறம் அது மட்டும் இல்லாம பிரசாதத்தை அவதான் இனிமே செய்யணும்னு நான் சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிரீத்தியை என் கூட பிறந்த தங்கச்சியை நினைச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன் அத்தை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, என் கடமையை தான் நான் செய்யறேன். சரோஜா, இப்ப கடையில பூஜையை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வீட்டுக்கு போய் எனக்கு இஞ்சி போட்டு டீ போட்டு கொடு. எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. அம்மா நீங்களாம் போங்க, நான் சந்தியாவும் சோட்டும் இங்க இருக்கட்டும். கடவுள கொஞ்சம் இருக்க, நாங்க முடிச்சுட்டு வந்துடுறோம். சரி சூர்யா, வாங்க போலாம். நான் இப்ப இவ கூட சேர்ந்து அந்த ஷூட்டிங் பாக்குறதுக்கு வேற போய் ஆகணுமே. அத்தை கிட்ட கோயிலுக்கு போறதா போய் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பணும். ஆஹா, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்தை அத்தை அத்தை, ஒரு நிமிஷம் நில்லுங்க அத்தை. என்னாச்சு இப்போ? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை. அது வந்து யாராவது ஏதாவது வேணும்னு வேண்டிக்கிட்டோம்னா அப்பவே அந்த வேண்டுதல் நிறைவேற்றதுக்காக நாம கோவிலுக்கு போனோம்னு நீங்க சொல்லுவீங்கல்ல அத்தை. வேண்டுதலை நிறைவேற்றணும்ல அத்தை.
இல்லன்னா அந்த கடவுளுக்கு ரொம்ப கோவம் வரும், அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்வீங்களா அத்தை? எல்லாத்தையும் நீயே சொல்லி முடிச்சிட்ட. இப்ப உண்மையா இல்லையான்னு கேக்குற? முதல்ல சொல்ல வந்ததை முழுசா சொல்லு. அப்படிலாம் இல்ல அத்தை, நான் எதுவும் சொல்ல வரல அத்தை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அத்தை, இவரோட அண்ணன் கடையில இந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரோட கடை மூடப்பட்டதுல இருந்து அந்த கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன், எப்படியாவது அவரோட கடையை திரும்பவும் நாம திறக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் அத்தை. அதனால அந்த கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன் அத்தை. நானும் இவரு சேர்ந்து கோவிலுக்கு வர்றதாவும் 121 ரூபாய்க்கு பிரசாதம் வாங்கி கொடுக்கறதாவும் வேண்டிக்கிட்டேன். நீங்களே பாத்தீங்களா அத்தை, அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால எல்லாமே நல்லபடியா நடந்துச்சா இல்லையா? இப்போ ஒருவேளை நாங்க கோவிலுக்கு போலன்னு வச்சுக்கோங்க அத்தை, அந்த தப்பால ஒருவேளை வேற ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா